இன்னைக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 15, 16 சாப்டர் பார்க்க போறோம். என்னன்னா பாலிமார்பிசம் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். முன்னாடி லெசன்ல பார்த்தோம் பாலிமார்பிசம் என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன. இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் தான் இந்த பாலிமார்பிசம் இன்ஹெரிட்டன்ஸ் ரெண்டுமே. ஃபர்ஸ்ட் வந்து பாலிமார்பிசம். பாலினாலே பல, மெனின்னு தான் மீனிங். ஒரு ஃபங்க்ஷன் வந்து நிறைய வாட்டி ஒரே மோர் தென் ஒன் ஃபார்ம்ல வந்து டிஸ்பிளே பண்றதா வந்து பாலிமார்பிசம் சொல்றாங்க. First, polymorphism is the ability of a message or function to be displayed in more than one form. ஒரு மெசேஜா ஒரு ஃபங்க்ஷனையா மோர் தென் ஒன் ஃபார்ம்ல டிஸ்பிளே பண்றது என்ன சொல்றாங்கன்னா பாலிமார்பிசம். இந்த பாலிமார்பிசத்தை ரெண்டு டைப்ஸா நம்ம அச்சீவ் பண்ணலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இந்த பாலிமார்பிசத்தை அச்சீவ் பண்றதுக்கு டூ மெத்தட்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், operator overloading. In C++, polymorphism is achieved through function overloading and operator overloading. The function overloading na ஒரு function repeated வருது, more than one formல வரது என்ன சொல்றாங்க function overloading. ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், அதே ஆப்ரேட்டர் பிளஸ் மைனஸ், அந்த ஆப்ரேட்டர் சிம்பிள்ஸ் வந்து மோர் தென் ஒன் ஃபார்ம்ல வரது என்ன சொல்றாங்கன்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் நம்ம சொல்லியாச்சு. ஃபங்க்ஷன் வந்து மோர் தென் ஒன் ஃபார்ம்ல வருதா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அதோட டெஃபினிஷன் என்னன்னா the ability of the function to process the message or data in more than one form is called function overloading. ஒரு ஃபங்க்ஷனா மெசேஜா வந்து மோர் தென் ஒன் ஃபார்ம்ல வருதா வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். The term overloading means the name having two or more distinct meanings. அந்த ஓவர்லோடிங்னா என்ன மீனிங்னா அந்த ஒரு நேம் வந்து டூ ஆர் மோர் டிஸ்டிங்க்ட் மீனிங் அப்படின்னா ஒரே மாதிரி மீனிங்ல ரெண்டு மூணு வேற மாதிரி நேம்ல வருது, அதான் வந்து ஓவர்லோடிங் சொல்றாங்க. ஒரே நேம் தான் ஓவர்லோட், அதோட மீனிங் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும், அதான் வந்து ஓவர்லோடிங். Overloaded functions have same name but different signature. Same name. ஒரு ஃபங்க்ஷன் கிளாஸ் சம்னு கொடுக்குறோம்னா திருப்பி அந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோட் ஆகுதுன்னா திருப்பியும் சம் தான் கொடுப்போம். ஆனால் டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர்ஸ்னா அதோட அந்த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்குற அந்த ஆர்குமெண்ட்ஸும் அதோட டேட்டா டைப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதான் வந்து டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர்ஸ். இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்ல வந்து அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து ஓவர்லோட் ஆகிற ஃபங்க்ஷன் நேம் வந்து சேமா தான் இருக்கும், ஆனால் அதோட சிக்னேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். சிக்னேச்சர்ங்கிறது நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸும் அதோட டேட்டா டைப்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் ஃபார் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன். 3 மார்க்ல ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ரூல்ஸா இல்ல ஆப்ரேட்டிங் ஓவர்லோடிங் ரூல்ஸ் இருக்கு, ஏதாவது மாறி மாறி கேட்குறாங்க. 3 மார்க்ஸ் கொஸ்டின்ல ரூல்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். First வந்து the overloaded function must differ in the name of its arguments or data type. அந்த overloaded functionோட அந்த arguments நேமும் data types நம்ம முன்னாடி பார்த்தோம், அது சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க. argument நேமும் data type வந்து சேஞ்ச் ஆகும், must differ, கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். Next, the written type of overloaded functions are not considered for overloading same data. நம்ம written type நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம், அதோட ஓவர்லோட் பண்ணி இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறோம்னா ரெண்டோட written type வந்து சேமா இருக்கணும்னு தேவையில்லை. அது வந்து நாட் கன்சிடர் பண்ணிக்காது. written type வந்து கன்சிடர் பண்ணிக்காது. ஓவர்லோடிங் ஃபங்க்ஷனும் நார்மல் ஃபங்க்ஷனும் written type வந்து எடுத்துக்காது. Next, third one வந்து the default arguments of overloaded functions are not considered as part of the parameter list in function overloading. நம்ம default argumentனா இந்த argument எதுவுமே கொடுக்காத வந்து default argument, அதை வந்து function overloadingல வந்து ஒரு பார்ட்டா வந்து எடுத்துக்காது. டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்ல ஒரு பார்ட்டா எடுத்துக்காது. தேர்ட் ரூல். ஃபோர்த், நெக்ஸ்ட் வந்து a class can have overloaded constructors whereas destructors function can. நம்ம முன்னாடி போன லெசன்ல கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஓவர்லோட் ஆகும், டிஸ்ட்ரக்டர் வந்து ஓவர்லோட் ஆகாது, அதான் சொல்லியிருக்காங்க. a class can have overloaded constructors whereas destructors function cannot be overloaded. டிஸ்ட்ரக்டர் வந்து ஓவர்லோட் ஆகாது, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து ஓவர்லோட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் நம்ம முதல்ல சொன்னோம். ஒரு ஆப்ரேட்டர் வந்து திருப்பி ரிப்பீட்டடா ஓவர்லோடா ஒன் ஆர் மோர் டைம்ஸ் வரதா வந்து என்ன சொல்றாங்க ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் சொல்றாங்க. The mechanism of giving special meaning to an operator is known as operator overloading. அப்படி ஓவர்லோட் ஆகுறப்போ என்ன ஆகும்னா அந்த ஆப்ரேட்டர் வந்து ஒரு ஸ்பெஷல் மீனிங் கொடுக்குறாங்க, அதான் வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். The mechanism of giving special meaning to an operator is known as operator overloading.
The definition of the overload operator is given using the keyword operator. இந்த operator overloading வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா ஆபரேட்டர் என்கிற கீவேர்டால யூஸ் பண்ணி டிஃபைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து நம்ம நார்மலா எல்லா C++ல யூஸ் பண்ற எல்லா ஆபரேட்டர்ஸுமே வந்து ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்ணும். ஆனா ஒரு 5 ஆபரேட்டர்ஸ் வந்து ஓவர்லோட் ஆகாது. எதெல்லாம்னா மெம்பர் ஆக்சஸ் அந்த டாட் ஆபரேட்டர் வந்து ஓவர்லோட் ஆகாது. இந்த மெம்பர் ஆக்சஸ் அந்த டாட் ஆபரேட்டர் வந்து ஓவர்லோட் ஆகாது. அப்புறம் மெம்பர் பாயிண்டர் ஸ்டார் ஆபரேட்டர் பாயிண்டர் ஆபரேட்டர் ஸ்டார் அது வந்து ஓவர்லோட் ஆகாது. சைஸ் ஆபரேட்டர் சைஸ் ஆஃப்னு டிஃபைன் பண்ணுவோம் அது வந்து ஓவர்லோட் ஆகாது. ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் டபுள் கோலன் இது வந்து ஓவர்லோட் ஆகாது. நெக்ஸ்ட் கண்டிஷனல் ஆபரேட்டர் கொஸ்டின் மார்க் கோலன் இந்த 5 ஆபரேட்டர்ஸ்மே வந்து C++ல ஓவர்லோட் ஆகாது. இது வந்து முக்கியமா 1 மார்க்ஸ்ல ஆப்ஷன்ஸ்ல கொடுத்து கேட்பாங்க எந்தெந்த ஆபரேட்டர்ஸ் வந்து இதுல வந்து ஓவர்லோட் ஆகாத ஆபரேட்டர் எது இல்ல வெறும் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர்னா என்ன எந்த சிம்பல் எதுன்னு கேட்பாங்க. கண்டிஷனல் ஆபரேட்டருக்கு சிம்பல் எதுன்னு கேட்பாங்க. இது 1 மார்க்ஸ்க்கு முக்கியமான எந்தெந்த ஆபரேட்டர்ஸ் வந்து ஓவர்லோட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து இதுலயும் வந்து கொஞ்சம் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ரூல்ஸ் ஃபார் ஆபரேட்டர் ஓவர்லோடிங் ஒரு ஆபரேட்டரை ஓவர்லோட் பண்றப்போ என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவ் ஆஃப் அன் ஆபரேட்டர் cannot be changed. அந்த பிரசிடென்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர்ஸ்ல பார்த்தோம் அந்த ஒவ்வொரு பிரசிடென்ஸ் இருக்கும் ஒரு எந்த முன்னுரிமை எந்த ஆபரேட்டருக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும் அந்த அது வந்து அந்த முன்னுரிமை வந்து மாறாது. இதுல வந்து இந்த ஓவர்லோட் ஆகிறப்போ வந்து சேஞ்ச் ஆகாது. பிரசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அன் ஆபரேட்டர் cannot be changed. அந்த நார்மலா யூஸ் பண்ற அந்த பிரசிடென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து no new operators can be created, only existing operators can be overloaded. இந்த ஓவர்லோட் பண்றப்போ வந்து புதுசா எந்த ஆபரேட்டருமே கிரியேட் பண்ண மாட்டோம். பழசா நம்ம அந்த ப்ரோக்ராம்ல எந்த ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்றோமோ அந்த ஆபரேட்டர்ஸ் மட்டும்தான் ஓவர்லோட் ஆகும். புதுசா எந்த ஆபரேட்டருமே வந்து கிரியேட் பண்ண மாட்டோம். Next, cannot redefine the meaning of an operator procedure. அந்த ஆபரேட்டரோட மீனிங் வந்து ரீடிஃபைன் பண்ண தேவையில்லை. cannot redefine the meaning of an operator procedure. Next வந்து overloaded operators cannot have default arguments. இந்த overloaded operators வந்து default arguments இருக்காது. cannot have default argument. defaultனா எந்த arguments பாஸ் பண்ணாம இருக்கிறதா என்ன சொல்றாங்க default arguments சொல்றாங்க. இந்த overloaded operators வந்து cannot have default arguments. Next வந்து when binary operators are overloaded the left hand object must be an object of relevant class. The binary operators நம்ம overload பண்றப்போ அதோட left hand side of the object என்னவா must அந்த class ஓட கண்டிப்பா வந்து class object-ஆ தான் இருக்கும். நம்ம ஒரு class create பண்ணுவோம் அந்த class-க்குள்ள ஒரு object create பண்ணுவோம். அப்போ அந்த object-ஓட name தான் கண்டிப்பா வந்து நம்ம binary operator overload பண்றப்போ left hand side-ல இருக்கும். அந்த object name தான் வந்து அந்த class-ல இருக்கிற object name தான் கண்டிப்பா வந்து left hand side of the operator-ல இருக்கும் அந்த overload பண்றப்போ. வந்து இது வந்து ரூல்ஸ் ஆன் ஆபரேட்டர் ஓவர்லோடிங். நெக்ஸ்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து முக்கியமான ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட ஒரு ஃபியூச்சர் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம போன லெசன்லயே பார்த்தோம். ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும் அதுல இருந்து இன்னொரு டிரைவ்டு கிளாஸ் ஒரு சப் கிளாஸ் வந்து டிரைவ் பண்ணுவாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க இன்ஹெரிட்டன்ஸ். Inheritance is the technique of building new classes from an existing class. பலசா முன்னாடி இருக்கிற கிளாஸ்ல இருந்து ஒரு புதுசா ஒரு நியூ கிளாஸ் கிரியேட் பண்றதா பில்ட் பண்றதா என்ன சொல்றாங்க inheritance. Inheritance is the one of the most important feature of object oriented programming. Object oriented programming ஒரு முக்கியமான feature தான் வந்து இந்த inheritance. இது வந்து நிறைய advantages இருக்கு. Main advantages of inheritance is எதெல்லாம்னா it represent real world relationship well. நம்ம உலகில் நார்மலா மனித வாழ்க்கையில விட அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தீர்க்க வல்லதுதான் வந்து இது என்ன இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது அந்த ப்ராப்ளம்ஸை வந்து தீர்க்கிறதுக்கு வழிவகை பண்ணுது. Next, it provides reusability of code. நம்ம ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ண கோடை வந்து ரீயூஸ் பண்றதுக்கு வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஒரு வந்து கிளாஸ் ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கு அதுல சப் கிளாஸ் நம்ம நிறைய சப் கிளாஸ்ல சேம் கோட் யூஸ் பண்றோம்னா அந்த கோடையே பேஸ் கிளாஸ்ல டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கு சப் கிளாஸ் டிரைவ் பண்ணணும். அந்த கோடோட சைஸ் வந்து கம்மியாகுது ரீயூஸ் பண்ண முடியுது. முன்னாடி பேஸ் கிளாஸ் எழுதி அதுல நம்ம சப் கிளாஸ் டிரைவ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்க முடியுது. அதாவது it provides reusability of code. Next, it support transitivity. Transitivity-னா இப்போ ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குன்னா அதுல இருந்து ஒரு சப் கிளாஸ் டிரைவ் பண்றாங்க. அந்த சப் கிளாஸ் வந்து திருப்பி ஒரு சப் கிளாஸ் அப்படின்னா ஒரு சப் கிளாஸ் திருப்பி அதுல இருந்து திருப்பி ஒரு சப் கிளாஸ் அப்போ 1 by 1 ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கதான் வந்து it supports transitivity-ன்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து இன்ஹெரிட்டன்ஸோட அட்வான்டேஜஸ்.
Next வந்து types of inheritance. There are different types of inheritance. 5 types இருக்கு. Single inheritance, multiple inheritance, hierarchical inheritance, multi-level inheritance, hybrid inheritance. இந்த அஞ்சுமே வந்து 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். 5 மார்க்ல முக்கியமான ஒரு question types of inheritance explain பண்ணி கேட்பாங்க. Single inheritance, multiple inheritance, multi-level inheritance, hierarchical inheritance, hybrid inheritance. First வந்து என்னன்னு பார்ப்போம். First வந்து single inheritance. Single inheritance நமக்கே தெரியுது. ஒரு parent node இருக்கு, base class இருக்கு, அதுல இருந்து ஒரு child node derived பண்ணிருக்காங்க. ஒரு sub class வந்து derive பண்ணிருக்காங்க. When a derived class inherits only from one base class, ஒரு derived class வந்து ஒரே ஒரு base classல இருந்து ஒரு derived class derive பண்றது என்ன சொல்றாங்க? Single inheritance. ஒரு base classக்கு ஒரே ஒரு derived class, அதான் வந்து single inheritance. அதான் diagram வரைஞ்சுக்கணும். Next வந்து multiple inheritance. Multiple inheritanceனா when a derived class inherits from multiple base class, நிறைய base classல இருந்து ஒரு class வந்து derive பண்றாங்க. more than one base classல இருந்து ஒரே ஒரு sub class base class வந்து derived class வந்து sub class derive பண்றாங்க. அதான் வந்து multiple inheritance. இந்த பிக்சரை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிரும். ரெண்டு base class ஒரே ஒரு derived class. இங்க வந்து ஒரு base class ஒரு derived class. இது வந்து ரெண்டு base class ஒரு derived class. இது வந்து multiple inheritance. Next வந்து hierarchical inheritance. அங்க நம்ம பார்த்தது ஒரு base class ஆனா நிறைய derived classes இருக்கு. When more than one derived classes are created from one single base class, ஒரு single base classல இருந்து more than one derived classes வந்து derive பண்றாங்க. அதான் வந்து hierarchical inheritance. Next வந்து multi-level inheritance. Multi-level inheritanceனா நம்ம முதல்ல பார்த்தோம் inheritance ஓட advantagesல வந்து இந்த transitive natureனு பார்த்தோம். வந்து ஒரு base class, அதுல இருந்து child class, அந்த childல இருந்து திருப்பி ஒரு child, அந்த அப்படியே extend ஆயிட்டே போகும். இத வந்து transitivity natureனு சொல்றாங்க. The transitivity nature of inheritance is itself reflected in this form. இதுல தான் அந்த multi-levelல தான் வந்து இந்த transitivity nature வந்து reflect ஆகுது. அந்த ஒரு base class, அதுல இருந்து ஒரு derived class, அந்த derived class base class வச்சு திருப்பி ஒரு derived class உருவாகுது. வந்து when a class is derived from a class which is derived class, then it is referred to multi-level. இதுதான் multi-level. level by level வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அது multi-level inheritance சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைபிரிட்னாலே இந்த முன்னாடி சொன்ன நாலும் வந்து ஜாயின் பண்ணி வரதா வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றாங்க. When there is a combination of more than one type of inheritance is known as hybrid inheritance. இதுல ஏதாவது ஒண்ணுக்கு மேல ரெண்டு இன்ஹெரிட்டன்ஸ் சேர்ந்து வரதா வந்து ஹைபிரிட்னு சொல்றாங்க. இங்க வந்து ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்து ரெண்டு derived class, அப்ப அது என்ன வருது? இந்த hierarchical inheritance வருது. திருப்பி ரெண்டு பேஸ் கிளாஸ்ல இருந்து ஒரு derived class வருது. அது வந்து இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் குறிக்குது. அப்ப இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் hierarchical inheritanceம் சேர்ந்து வரதா என்ன சொல்றாங்க? ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றாங்க. If maybe a combination of multiple, multi-level and hierarchical and multi-level inheritances are known as hybrid inheritance. இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இதுல வந்து முக்கியமான இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கொஸ்டின் வந்து முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். அப்புறம் இந்த ரூல்ஸ், ஆபரேட்டர் ஓவர்லோடிங் ரூல்ஸ், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ரூல்ஸ் வந்து 3 மார்க் கொஸ்டின்ல முக்கியமா கேக்குறாங்க. இது வந்து 1 மார்க்ஸ்க்கு முக்கியமா இது கேக்குறாங்க. cannot overload, எந்தெந்த ஆபரேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஓவர்லோட் ஆகாது. அது வந்து 1 மார்க்ஸ்ல இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர், கண்டிஷனல் ஆபரேட்டர், இந்த சிம்பல்ஸ் வந்து முக்கியம். இந்த லெசன் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். Thank you.